திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்று நமது பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு அற்புதமான, ஒரு அழகான, ஒரு உண்மை பதிவும் கூட. இப்போ 2023 புது வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. இந்த புது வருடத்தை நோக்கி தான் நம்மளுடைய பயணத்தை இப்போ மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 2023 எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2023 எப்படி இருக்கும் 12 ராசிகளுக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கற்பனையை போட்டிருப்பாங்க. இதில் புது வருடம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் நினைவில் வர்றது இந்த காலாண்டர் தான். அதாவது நாள் காட்டி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நாளையும் வருஷம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்கு பேர் தான் காலாண்டர். அப்போ இந்த காலாண்டரை வாஸ்துப்படி நம்ம எந்த திசையில் தொங்க விட்டால் மாட்டுனா அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடையும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் காலாண்டரை கூட முறையாக தொங்க விடணுமா, இப்படியெல்லாம் வாஸ்துல இருக்குதா அப்படின்னு சில முரண்பாடான நபர்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனே, இந்த இமேஜை பார்த்த உடனே கூட உங்களுக்கு தோணியிருக்கும். இந்த வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் பண்ணுறேன் நான். அப்போ வாஸ்துப்படி இந்த காலாண்டரை எந்த திசையில் மாட்டினா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நான் என்னுடைய சேனலை பார்க்கல, இன்றைக்கி தான் நான் முதல்ல உங்கள் சேனலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் நம்ம பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பொதுவாக இந்த 2023 எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் நிறைய காலாண்டர் கொடுப்பாங்க. மளிகை கடை முதற்கொண்டு, ஒரு கம்பெனி முதற்கொண்டு, எல்லாம் என்னென்ன நிறுவனம் வச்சுருக்காங்களோ அவங்க பூரா எல்லா காலாண்டர் கொடுப்பாங்க. இதில் என்னென்னா, போன வருஷம் கொடுத்த காலாண்டரை கூட நிறைய பேர் உங்கள் வீட்டில் ஒரு 10 காலாண்டர், ஒரு 5 காலாண்டர் கூட மிச்சம் நீங்கள் வச்சுருப்பீங்க. இது இனிமேல் இந்த பதிவு பார்க்குறவங்க இந்த காலாண்டரை முதல்ல எந்த திசையில் மாட்டணுங்கிறதுல கரெக்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த காலாண்டரை நம்ம தவறாக வேறு இடத்துல மாட்டினோம்னா கண்டிப்பாக தீய சக்திகளுடைய தாக்கம், எதிர்மறையான தாக்கங்கள் உங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த காலாண்டர் அப்படின்னா இது நாள் காட்டி. அன்றாட ஒவ்வொரு நாளும் இந்த நாளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, காமிச்சிக்கிட்டே இருக்குது. என்ன காமிச்சிக்கிட்டு இருக்குது? ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிக அற்புதமான நாளாக நீங்கள் மாற்றிக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருளாதாரம், பணம், காசு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் உண்மையாக நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த காலாண்டர். நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது, நீங்கள் ஜெயிக்கணும் அதுக்குள்ளே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாள்காட்டி முதல் தெரிஞ்சுது. அப்போ இந்த நாள்காட்டி அப்படின்னா முதல்ல எல்லாருமே சொல்லலாம் அது சனி காரகம் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. நாள்காட்டி அப்படிங்கிறது புதனுடைய காரகம் தான். புதன் அப்படிங்கிறது என்னென்னா முதல்ல இளமை, துள்ளல், சுறுசுறுப்பு, ஒரு சந்தோஷமான மனநிலை, இளமையாக இருக்கக்கூடிய மனநிலை, இது எல்லாமே புதனுடைய காரகம். அப்போ இந்த நாள்காட்டியான இந்த காலாண்டரை நம்ம முதல்ல எந்த திசையில் வைக்கணும், எந்த திசையில் வைக்கக்கூடாது, அப்படி வச்சா என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, எதிர்மறையான சக்திகள் பூரா உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையான அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், தங்களுடைய மனநிலைகள் மாறுபடும். பொதுவாக இந்த காலாண்டரை சரியான வடக்கு திசையில் மாட்டுனா மிகுந்த யோகத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டுடைய செவுட்டில் வடக்கு திசையில் மாட்டினா மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வடக்கு செவுத்தில் மாட்டும் பொழுது பணப்பிரச்சனை இல்லாமல் ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது ஒரு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். குடும்பத்தில் லட்சுமி கடாசமெல்லாம் உண்டாகும். அதே கிழக்கு திசையில் மாட்டலாமா? கிழக்கு திசையில் ஃபஸ்ட் கிளாஸாக மாட்டுங்க. அப்படி மாட்டும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அறிவு, வளர்ச்சி, படிப்பு சார்ந்த விஷயங்கள் மேலோங்கும். சரி, வடகிழக்கில் மாட்டலாமா? தாராளமாக வடகிழக்கில் மாட்டலாம். மாட்டும் பொழுது
உங்களுக்கு அறிவாற்றல், ஞாபக சக்தி, நல்ல சக்திகளுடைய ஆக்கங்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ எங்கே மாட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சோம்னா, முதல்ல இந்த காலாண்டரை எப்பயுமே டெய்லி அன்னன்னைக்கு கிழிச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். இந்த காலாண்டரை எப்பயுமே கதவுக்கு நம்ம கதவு நீக்கணும்னா நேராக தெரிகிற மாதிரியோ, இந்த கதவுல ஆணி அடித்து மாட்டுறதோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய கதவுக்கு பின்னாடி பக்கம் ஒவ்வொருத்தரும் மாட்டி வச்சுருப்பாங்க, அப்படியும் மாட்டக்கூடாது. அப்படி மாட்டுனா உங்கள் வீட்டில் தருத்திரம் தான் தாண்டவம் ஆடும். யமதர்மராஜாவினுடைய ஆதிக்கம் முழுமையாக உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. நிறைய வீட்டில் கஷ்டம், பணப்பிரச்சனை, நோய்வாய் சம்மந்தப்பட்ட தாக்கங்கள் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த காலாண்டரை அதே மாதிரி தெற்கு திசையில் மட்டும் மாட்டவே கூடாது. அப்போ காலாண்டரை நீங்கள் தெற்கு திசையில் மாட்டினீங்கன்னா உங்களுடைய ஆயுட்பலம் குறையும். அதே மாதிரி பண கஷ்டங்கள் அதிகமாகும். வீட்டில் சந்தோஷமான மனநிலை இருக்காது. எந்த காரியங்களை செஞ்சாலும் அந்த காரியங்கள் காலதாமதமாகத்தான் போய் முடியும். ஒரு தொழில் நல்லா சம்பாதிச்சோம்னா அந்த சம்பார்த்தனைக்கு தகுந்த பணம் காசு சேமிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்லோவான வாழ்க்கையாகத்தான் போகும். உங்களுடைய வாழ்க்கை பயணமே ஒரு துள்ளலாக, ஒரு இளமையாக, ஒரு சுறுசுறுப்பாக போகாது. அது ஒரு மந்தமான நிலையில் தான் போகும். அதே மாதிரி மேற்கு திசையிலையும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் காலாண்டரை மாட்டவே கூடாது. அப்படி காலாண்டரை அந்த மேற்கு திசையில் மாட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல நிரந்தரமாக வாழ முடியாது. நீங்கள் வேணால் சொல்லலாம், சிரிக்கலாம், சில பேர் வேறு மாதிரி கூட நினைக்கலாம், காலாண்டருக்கு இப்படியான்னு. இந்த காலாண்டு அப்படிங்கிறது நாள் காட்டி, ஒவ்வொரு நாளும் உங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது தான் அந்த காலாண்டர். அதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதுக்கு ஆகாத திசையான தெற்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் நீங்கள் காலாண்டர் மாற்றும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி, அடுத்தது உங்களுடைய பொருளாதாரம், பணப்பற்றாக்குறை, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, எதிர்மறையான தீய சக்திகளோட தாக்கங்கள் அனைத்தும் இந்த உங்கள் வீட்டில் தாண்டவமாடும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அப்போ காலாண்டரை வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த 3 திசைகளிலையும் மாட்டும் பொழுது உங்களுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான, நல்ல அற்புதமான கதிர்களுடைய தாக்கமும் வீட்டில் நிறைஞ்சு குடும்பத்தில் பணப்பிரச்சனை, சங்கடங்கள் இதெல்லாம் தீரும். அதே மாதிரி கண்ணாடி வச்சு கண்ணாடிக்குள்ளே மாட்டுறது, உங்களுடைய பழைய காலாண்டரை வச்சு அந்த காலாண்டருக்கு மேலே இந்த காலாண்டரை மாட்டுறது, இது எல்லாமே தவிர்த்துருங்க தயவுசெய்து. அதே மாதிரி அந்த காலாண்டரில் பார்த்தீங்கன்னா, அது என்ன காலாண்டர் பார்த்தீங்கன்னா, அந்த காலாண்டரில் ஃபோட்டோவானது எதிர்மறைக்குண்டான ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. ஃபோட்டோனா அந்த காளியோடைய படம், பத்ரகாளியோட படம், யமதர்மராஜாவோட படம், இது மாதிரி முரட்டு ஆக்ரோஷம் உள்ள ஒரு படம், இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கங்க. உங்கள் மனநிலைக்கு தகுந்தாற்போல் அந்த ஃபோட்டோ பார்த்தாவே முகம் சிரிக்கணும். ஒரு கடவுளுடைய படங்கள், நல்ல இயற்கை சீற்று, அதாவது இயற்கையுடைய ஒரு தோரணங்கள், இயற்கையோட மரம் செடிகள், இது மாதிரி இருக்கக்கூடிய காலாண்டருடைய உருவப்படங்களை வச்சு பண்ணுங்கள். நீங்கள் மற்றபடி எந்த காலாண்டர் ஓசூர் கொடுக்கலாங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்கிட்டு தேவையில்லாத அந்த ஃபோட்டோ பார்த்தாவே தீய சக்திகளுடைய ஒரு தாட் இருக்கும். அது மாதிரி படங்களை எல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா வீட்டில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வீட்டில் சந்தோஷமான நிலையில் இருக்க முடியாது. இதுதான் உண்மையும் கூட. அப்போ நீங்கள் தெற்கு திசையும் மேற்கு திசையும் காலாண்டர் மாற்றுறதை விட்டுருங்க. ஒரு காலாண்டருக்கு மேலே இன்னொரு காலாண்டர் மாற்றுறதை விட்டுருங்க. கதவுல ஆணி அடித்து மாட்டுறதை விட்டுருங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த காலாண்டர் முன்னாடியே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு சார்ந்த இடத்துல வைங்க. டெய்லி அன்னன்னைக்கு காலாண்டரை முதல்ல கிழிச்சு பழகுங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய சுறுசுறுப்பு, ஆரோக்கியம், இளமை ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த அற்புதமான பதிவை தொடர்ந்து கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த 2023 புத்தாண்டு அப்படிங்கிறது மிக சிறப்பான, முன்னேற்றமான, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையான ஒரு புத்தாண்டாக அமையணுன்ட்டு இந்த திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.